நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிகினர்ஸ்க்கான டிப்ஸில் ஒரு முக்கியமான ப்ளவுஸில் பார்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது லைனிங் ப்ளவுஸ். பிகினர்ஸாக இருக்கவங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது இப்போ நெக் பகுதி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அடித்து திருப்பிங்க. இடுப்பு பகுதி பார்த்தீங்கன்னா ஒன்று மெயின் கிளாத் அப்படி மடித்து வச்சு தைச்சிருவீங்க, இல்லைன்னா இப்படியே நீங்கள் அடித்தும் திருப்பிடுவீங்க. அந்த மாதிரிலாம் தைக்கும்போது அதே மாதிரி கை ஓரம் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தையும் வச்சு தைக்கும்போது கை ஓரம் ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் அடித்து மடித்து திருப்பிடுவீங்க. அந்த மாதிரி திருப்பும் போதும் கை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தண்ணியில் போட்டு பழக ப்ளவுஸோட லைனிங் வந்து வெளியில் தெரியும். மெயின் கிளாத்து மேலே ஏறின மாதிரியும் லைனிங் வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரியும் இல்லாமல் ஹெம்மிங் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி தெரியாது. அடித்து திருப்பும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி சில துணியெல்லாம் லைனிங் துணி வெளியில் தெரிய வாய்ப்புண்டு. பாருங்கள், அதுக்கும் ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ கழுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் நெக் அடிக்கிறீங்கன்னா அப்படியே நீங்கள் இந்த ஒரு 1/4 இன்ச்சுக்கு நல்லா அடித்து திருப்பிடுவீங்க. அப்படியே ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் எந்த டிசைன் நெக்காக இருந்தாலும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் நம்மளுக்கு யூஸ் பண்ண இந்த இடம் சில நேரம் கட்டாயம் போகும், இல்லைன்னா லூஸாக நம்மளுக்கு தளர்ந்த மாதிரி இருக்கும், ஸ்டிப்னஸ்ஸாக இருக்காது. இதுக்கு கேன்வாஸ் கொடுத்து தைக்கலாம். கேன்வாஸ் கொடுக்க முடியாதவங்க எந்த மாதிரி நம்ம கழுத்து தைக்கலான்றதையும் சொல்கிறேன். இந்த பகுதி நிறைய பேருக்கு சுருண்டு வரும். இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அப்படியே தைக்கும்போது ஸ்டிப்னஸ் இல்லாததுனால தான் இது சுருண்டு வருது. ஒன்று இன்னொன்று மெயினாக நீங்கள் அதிகமான ஹைட்டு ப்ளவுஸில் வைக்கும்போதும் நம்மளுக்கு அந்த மாதிரி சுருண்டு வரும். நீங்கள் கரெக்டாக வச்சும் சுருண்டு வருது அப்படின்னா இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நேரிழை. நம்ம பாடிக்கு நேரிழையில் கட் பண்ணுறோம். ஒரே இழையில் இருக்கும்போது துணி சுருண்டு வர வாய்ப்புண்டு. நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டான அளவில் எடுத்துகிட்டு தையலுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நீங்கள் குறுக்கு இழை உள்ள பீஸை நீங்கள் அடித்து திருப்பும்போது நல்லா ஸ்டிப்பாகவே இருக்கும். உங்களுக்கு நான் எப்படி அடித்து திருப்புறன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கழுத்து பகுதி நம்ம எடுத்துக்கலாம். இடுப்புக்கு நெக்ஸ்ட் போகலாம். பாருங்கள், நீங்கள் பிகினர்ஸாக இருக்கவங்க பின் எந்தெந்த இடத்துல போடணும் பாருங்கள். பொதுவாக நீங்கள் கழுத்து அடிக்கும்போது நிறைய இந்த இடம்லாம் நீங்கள் பின் போட வேணாம். இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஒரு பின்னும் இங்கே ஒரு பின்னும், இந்த இடத்துல ஒரு பின்னு போட்டாலே போதும். நீங்கள் பின்னு போடாமல் அடிச்சிங்கன்னா கழுத்தோட ஷேப் உங்களுக்கு வேறு மாதிரி வரும். நீங்கள் பழகிறவங்க இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அப்புறம் தைங்க. அடுத்த பகுதி பாருங்கள், நம்ம அப்படியே வச்சு தையல் போடுறத விட இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கெலாம் இந்த மாதிரி ஒரு இன்ச்சில் நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துப்போம். நல்லா பாருங்கள், வளைஞ்சு வருது. கிராஸ் பீஸை ஒரு 3/4 இன்ச்சு வெட்டி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பீஸை அப்படியே நீங்கள் நெக்கு அடிக்கும்போது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க. அப்போ தான் ஒரே சேமாக உங்களால் கழுத்து துணியை பிடிக்க முடியும். அடையாளப்படுத்திட்டு இந்த 3/4 இன்ச்சு பீஸ், அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக எடுக்க வேணாம். இந்த 3/4 இன்ச்சே போதுமானது. நம்ம இந்த தையல் போடுறதுக்கு இதில் பாதி, அதாவது இந்த அளவு எங்கே மார்க் பண்ணிடுமோ அந்த அளவுக்கு துணியை நம்ம தைச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி ஒரு பாதி அளவு, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்மளுக்கு மீதியாக இருக்கும். அந்த அளவுக்கு துணி இருந்தாலே போதும். பாருங்கள், லைனிங் துணி தான் நம்மளுக்கு கரெக்டாக வெட்டி வச்சுருக்கோம், அதுக்கு நேராகவே வைக்கணும். கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சு இது மேலே வச்சு அழகாக அடிச்சிடலாம். பாருங்கள், மாதிரி அடிச்சுட்டு இந்த போஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம ரவுண்ட் நெக்கு எப்படியும் நம்ம இந்த மாதிரி கட் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பீஸ் நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சு விட்டுட்டு இந்த ஊசி எடுத்துடலாம்.
எடுத்துகிட்டு பாருங்கள். இந்த லைனிங் கிளாத்தை நீங்கள் அப்படியே ஒரு படிமான தையல் ஃபுல்லு போட்டுக்கலாம். இந்த துணி உள்ளே இதுக்கு சப்போர்ட்டாக நல்லா திக்காக இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் இது அப்படியே ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டிங்கனாலும் சரி, இல்லை லேஸ் ஏதாவது வைக்க போகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் எம்மிங் அளவு கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நான் இப்போ எட்ஜ்லேயே வரும், இந்த எட்ஜ்லேயே தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும். கழுத்து எம்மிங் கொடுத்த மாதிரியே நம்மளுக்கு நல்லா திக்னஸ்ஸாக இருக்கும். இது எவ்வளோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பாடி குண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதிரி நீங்கள் பீஸ் வச்சு தைங்க. அப்போ தான் கழுத்தோட ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம கட் கொடுக்குறத பிஞ்சு வந்துடும். நம்ம 2 துணி போட்டோம் அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் வைக்கலன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அடுத்து நான் இடுப்புக்கு எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். நம்ம இதை அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துருங்க. ஃபுல்லும் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் பீஸ் எப்படி எடுக்க சொல்லுங்கள். இப்போ எல்லாத்தையும் அடித்து திருப்பியாச்சு. இந்த பேக் சைடையே பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதில் வைக்கிற பீஸை நம்ம எங்கேருந்து எடுக்கணும்னு நான் சொல்கிறேன். லைனிங் கிளாத்தில் நீங்கள் ப்ளவுஸ் வெட்டுவீங்க. அந்த லைனிங் கிளாத்தில் எந்த பீஸை இந்த இடத்துல வச்சா உங்களுக்கு சுருங்காமோ ஸ்டிப்பாக இருக்குன்றத சொல்கிறேன். நீங்கள் பேக் சைடு எடுத்துருப்பீங்க. கையெல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு எடுக்கும்போது பாருங்கள், இந்த பக்கம் அதாவது ஃபோல்டிங் இல்லாத பக்கம் தான் நம்ம இந்த கரைப்பகுதியில் தான் வச்சு ஃப்ரண்ட்டு எடுப்போம். அப்போ அப்படி எடுக்கும்போது இங்கே பாருங்கள், இந்த பீஸ் இதுலேருந்து எடுத்த பீஸ் தான். இப்படி எடுக்கும்போது இந்த ஸ்கேல் அளவுக்கு நீங்கள் கரைப்பகுதியில் துணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இது நேர் இழை. இது பார்த்தீங்கன்னா குறுக்கு இழையாக வரும். இப்படி வச்சு தைக்கும்போது இதில் வைக்கும்போது நம்மளுக்கு ஆப்போசிட் இழையாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் அதுக்கு கரெக்டான மேட்ச். இப்படி வைக்கும்போது நம்மளுக்கு குறுக்க தெரியும். இந்த மாதிரி இழையை எடுத்து தான் நம்ம இந்த பீஸை எடுத்து தான் இடுப்புக்கு வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சுருளாமலும் ஸ்டிப்பாகவும் இருக்கும். பாருங்கள், இதை நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸாக இருக்கும். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச் பாருங்கள் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். அதிலே வச்சு நீங்கள் இந்த 1/2 இன்ச் இதில் நீங்கள் தையல் அடிச்சுக்கணும். நீங்கள் லைனிங்கில் துணி பத்தலை அப்படின்னா கூட வேறு ஏதாவது பீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி குறுக்கு இழையில கரை இல்லாட்டி கூட பரவாயில்ல, குறுக்கு இழையில இருக்கிற மாதிரி எடுத்து நீங்கள் இடுப்புக்கு பீஸ் கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இப்படி படிமான தையல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அப்படியே மடித்து துணியை ஒரே மடிப்பு தான், இந்த கரை இருக்கிற மாதிரியே நீங்கள் மடித்தா கூட போதும். ரொம்ப நம்ம ரெண்டு கிளாத்தாக மடித்து தைச்சோம் அப்படின்னா ரொம்ப தடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி தைச்சாலே போதும். திருப்பி பாருங்கள், நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பீஸ் கொடுத்து தைங்க, ஃபினிஷிங்காக இருக்கும் உங்களுக்கு. நல்லா கிளாத்து ஓரத்தில் சரி, ஒரு ப்ளவுஸில் அவுட்லைனில் கரெக்டாக உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் ப்ளவுஸ் எதுவுமே சுருண்டு வராது. இடுப்பு சரி, கழுத்து சரி. இப்போ கை ஓரத்தில் நான் சொல்கிறேன், கை ஓரத்துலையும் 3லையுமே உங்களுக்கு வந்து அவுட்லைனில் சேர்ந்தது. அதை நீங்கள் கொஞ்சம் திக்காகவே தைக்க பாருங்கள், பழகுங்க. இப்போ நம்ம அடுத்து கை பார்க்கலாம். இப்போ கை பகுதி பாருங்கள். கை நம்ம கரெக்டாக வச்சு மெயின் கிளாத்தில் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க. இந்த ஓரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் கிளாத் பிளைனில் இருந்ததுன்னா இப்போ பார்டரில் நம்ம ஓரத்தில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் மடித்து தைப்போம். அதே பிளைனாக இருந்தது அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் எம்மிங் பண்ணுற அளவு கூட நீங்கள் மார்க் பண்ணி
அடிச்சுக்கலாம். நான் ஒரு 3/4 இன்ச்சு விட்ருக்கேன், 1/2 இன்ச்சு பதில் ஒரு 3/4 இன்ச்சு விட்ருக்கேன். அதை நம்ம அப்படியே அடித்து எப்பயும் போல் நம்ம அடிக்கலாம். இந்த மாதிரி அடிச்சுட்டு வெளில எடுத்துருங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இப்படியே தேய்ச்சி விட்டு இந்த இடத்துல எட்ஜில் படிமான தையல் போட்டுருங்க. இந்த எட்ஜில் படிமான தையல் போட்டு நம்ம அப்படியே அடித்து திருப்பிடுவோம். அந்த மாதிரி பண்ணாமல், அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த லைனிங் துணி கொஞ்சம் நாளாக வெளியில் மெயின் கிளாத்தை விட வெளியில் வரும் போடும்போது. நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இருக்க பாருங்கள். இந்த துணி எங்கே முடியுதோ 1 இன்ச் இருந்தாலும் நான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கை ஒர்க்கில் ஹெம்மிங் பண்ண அளவுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். பாருங்கள், இந்த 3/4 இன்ச் எங்கே முடியுதோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு முடியும். அதுக்கு இந்த பக்கம் திருப்பி நீட்டிங்கன்னா துணி கொஞ்சம் நம்மளுக்கு சரியாக இழுத்து பிடிக்கலன்னா இப்படி ஒரு மாதிரி பபிள் மாதிரி வரும். இந்த பக்கம் போட்டு அடிச்சிங்கன்னா நீங்கள் அடையாளத்துக்கு நீங்கள் எவ்வளோ அடிச்சிங்களோ அந்த 3/4 இன்ச்சு வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. படிமான தையலை இங்கே போடுறதுக்கு முன்னே இங்கே போடுங்க ஃபஸ்ட்டு. அது நல்லா இழுத்து டைட்டாக இழுத்து பிடிச்சி அதுக்கு நேராக போட்டுரும். இந்த மாதிரி நீங்கள் தள்ளி போடும்போது பாருங்கள் வெளியில் வராது. இந்த துணி இதிலே அட்டாச் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சு கூட போடணும். எட்ஜில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த துணி வெளியில் வர வாய்ப்பே இருக்காது. நீங்கள் எப்பயும் போல் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். அடித்து திருப்பிட்டு ஷேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த துணி நீங்கள் இழுத்தா கூட இது வெளியில் இதுக்கப்புறம் வராது. பாருங்கள், இதில் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இங்கே ஒரு தையல், இங்கே ஒரு தையல் இருக்குது பாருங்கள். கூட்ட தையல் இங்கே இருக்குது. மேல் பக்கம் படிமான தையல். பார்த்தீங்கன்னா துணி சுருங்கியே வராது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி.